ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 15 நாளைய தினம் பொங்கல் திருநாள், தை திருநாள். இந்த ஒரே ஒரு பூ உங்க கையில இருந்தாலே போதும், நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. வீட்ல தங்க மழை பொழியும். அது என்ன பூ, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பூவை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் நாம பொங்கல் பண்டிகை கொண்டாட இருக்கோம். பொங்கல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கரும்பு, மஞ்சள், இஞ்சி கொத்து இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா பழங்காலத்துல இருந்தே நம்மோட முன்னோர்கள் பொங்கல் அன்னைக்கு ஒரு பூவுக்கு ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அந்த பூவை நம்ம வழிபாடு செய்யும் போது ஆரோக்கியம் மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியாகவும் எக்கச்சக்கமான சக்திகள் அந்த பூவுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட பூவை பொங்கல் அன்னைக்கு வைத்து என்ன மாதிரி பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு வருஷமும் மார்கழி முடிந்து பிறக்கக்கூடிய தை மாதம் எல்லா விதமான செல்வங்களும் நம்ம வாழ்க்கையில பொங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடப்படக்கூடியதுதான் பொங்கல் திருநாள். இனிப்பு பொங்கல் பொங்கக்கூடிய அந்த செழுமை பொங்கி வரணும், இது மாதிரி எக்கச்சக்கமான அர்த்தங்களை உள்ளடக்கினது இந்த ஒரு பொங்கல் திருநாள். ஆனா அது மட்டும் கிடையாது. நமக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய உணவை நமக்கு கொடுக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் அதை நமக்கு விளைவித்து தரக்கூடிய உழவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு பொங்கல் திருநாள். ஒருவேளை நீங்க காலை நேரத்துல பொங்கல் வைத்து வழிபட போறீங்க அப்படின்னா பொங்கல் வைப்பதற்கான சரியான நேரம் எது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நாளைய தினம் தை 1ஆம் தேதி பொங்கல் திருநாள் வியாழக்கிழமையில வந்திருக்கு. குருவாரம், குரு பார்க்க கோடி நன்மை. அப்பேற்பட்ட வியாழக்கிழமையில யமகண்டம் காலையில 6:30 மணிலேருந்து 7:30 வரைக்கும் இருக்கு. ராகு காலம் மதியம் 1:30லேருந்து 3 வரைக்கும் இருக்கு. அப்ப பொங்கல் பானை வைத்து வழிபடுவதற்கான சரியான நல்ல நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில 10:30லேருந்து 11:30. இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்தது. இந்த 1 மணி நேரத்துல வழிபாடு செய்ய முடியாதவங்க, பொங்கல் வைத்து முடிக்க முடியாதவங்க 10:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். நிறைய பேருக்கு மாலை நேரத்துல பொங்கல் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். நீங்க மாலை நேரத்துல பொங்கல் வைத்து வழிபட்டாலும் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதால நீங்க பகல் நேரத்துல சூரியன் வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய அந்த நேரத்துல நாம பொங்கல் வைத்து வழிபடுறதா ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பான முறையில பரங்கிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, அது கூட மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நீங்க பொங்கல் பானைய பக்கத்துலயோ இல்ல பொங்கல் பானைக்கு மேலேயோ வைத்து நீங்க பொங்கல் பொங்க வேண்டும். நிறைய பேருக்கு அவங்களுடைய குடும்ப முறைப்படி வாசல் பொங்கல் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இல்ல பூஜை அறையில சமையல் அறையில வைத்து நாங்க பொங்கல் பொங்கிட்டு அதை பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணுவோம் அப்படின்னாலும் சரி, எங்க வைத்து பொங்கல் பொங்கினாலும் பொங்கல் பானையை எடுத்து வைப்பதற்கு முன்பாக சின்னதா மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அதுக்கு பொட்டு வைத்து தீபதூபம் காமிச்சதுக்கு பிறகு நாம பொங்கல் பானை வைக்கிறது மூலயமா சகல விதமான செல்வங்கள் அந்த விநாயகரால கிடைக்கும். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க பொங்கல் பானை எடுத்து வைக்கலாம். சர்க்கரை, கரும்பு இது எல்லாமே இனிப்பை குறிக்கும். மஞ்சள் மங்களகரமானது. இஞ்சி கொத்து அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது அற்புதமான ஒரு பொருள். பரங்கிக்காய் அப்படிங்கிறது நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பொருள். இப்படி ஒரு பொருளும் நம்ம பூஜையில வச்சு பூஜை பண்ணும்போது அதுக்கான மருத்துவமும் மகத்துவமும் நமக்கு ஒரே நாள்ல கிடைக்கக்கூடிய தினம்தான் இந்த ஒரு பொங்கல் பண்டிகை. அன்றைய தினம் நாம பண்ணக்கூடிய சில வழிபாட்டு முறைகளும் பரிகார முறைகளும் நமக்கு எக்கச்சக்கமான மாற்றங்களை நமக்கு வாழ்க்கையில ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இந்த ஒரு பூவை வைத்து நீங்க பண்ணக்கூடிய அற்புதமான பரிகாரம். அது என்ன பூ அப்படின்னா ஆவாரம் பூ. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழியே இருக்கு. எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் நிறைந்ததுதான் இந்த ஒரு ஆவாரம் பூ. நிறைய பேர் இப்பவும் இந்த ஆவாரம் பூ டீய, தேநீரை அவங்க தினமும் காலை எடுத்துக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த ஆவாரம் பூவுக்கு இன்னொரு மகிமை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியது. இதோட தங்க நிறம் பொன்னையும் பொருளையும் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த பூ. இந்த ஒரு பூவை தைப்பொங்கல் அன்னைக்கு நாம பயன்படுத்தும் போது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும். குறிப்பா பொங்கல் பானை அப்ப அந்த பொங்கல் பானையோட வாய்ப்பகுதியில இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து கட்டுறீங்கல்ல, அதே மாதிரி ஆவாரம் பூவையும் நீங்க நூலாலேயோ கயிறாலேயோ ஒரு மாலை மாதிரி கோர்த்து அதை நீங்க பொங்கல் பானை மேல கட்டலாம். இது அற்புதமான ஒரு காப்பு, ஒரு கவசமாக செயல்படும். இது ஆவாரம் பூவை ஒரு முறையாக பயன்படுத்தக்கூடியது. சரி,
ஒருவேளை பொங்கல் பானையில கட்டுறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, வேற என்னென்ன முறையில இந்த ஆவாரம் பூவ பயன்படுத்தலாம்? ஆவாரம் பூ அப்படிங்கிறதே சிறப்பு தான். அத நீங்க எந்த முறையில பயன்படுத்தினாலும், அதுக்கான பலன் நிச்சயம் உங்களுக்கு பொங்கல் தினத்தன்னைக்கு கிடைக்குமாம். முதல்ல நிலைவாசல்ல காப்பு மாரி கட்டலாம். பொங்கல் அன்னைக்கு அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு, ஆவாரம் பூவ கொஞ்சமா வேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக கலந்து ஒரு சரமா கட்டி, உங்க வீட்டோட நிலைவாசல்ல தோரணம் மாரி தொங்க விடலாம். அதாவது நிலைவாசல்ல அருகால் பகுதி இருக்குல்ல, அத 2 பகுதிகள்லயும் நீங்க தோரணம் கட்டுவீங்க பாருங்க. அதே மாரி ஆவாரம் பூவையும் வேப்பிலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேப்பிலையும் ஒன்றாக கலந்து நீங்க பூ மாதிரி கட்டி, அத தொங்க விடுறது தை மாதம் பிறந்து வரக்கூடிய எல்லா நாட்கள்லயும் வருடம் முழுக்க எந்த விதமான துர்சக்திகளும் உங்க வீட்டுக்குள்ள நெருங்காம இருக்கும். அடுத்ததா ஆவாரம் பூவ சிறிய மஞ்சள் துணியில ஆவாரம் பூக்கள், ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரே ஒரு சில்லறை நாணயம் இது எல்லாத்தையும் வச்சு மூட்டையா கட்டி உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இது மாரி இடத்துல வைக்கும்போது, பணவரவு தடை எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீக்கி நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். இத நீங்க கல்லாப்பெட்டி, பீரோ, லாக்கர் இது மாரி இடத்துல பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த ஆவாரம் பூவ இந்த முறையில யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா தீர்த்தமாக தெளிக்கணும். ஒரு சின்னதா பாத்திரத்துல தண்ணீர் பிடிச்சு வச்சு, அதுல ஆவாரம் பூவ போட்டு, கொஞ்சமா ஏலக்காய், கிராம்பு இது 2த்தையும் கலந்து, பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீர உங்க வீடு முழுக்க தெளிச்சு விடணும். இப்ப பொங்கல் பானை வச்சு பூஜை பண்றீங்கல்ல, அப்படி பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த பொங்கல படைக்கிறதுக்காக நைவேத்தியமா படைக்கிறதுக்காக பூஜை அறைல வச்சு பூஜை பண்ணுவீங்க. அந்த நேரத்துல சின்னதா ஒரு சொம்பு பாத்திரத்துல தண்ணீர் பிடிச்சு வச்சு, அதுல ஆவாரம் பூவையும், ஏலக்காயும், கிராம்பும் போட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு, அந்த தீர்த்தத்த வீடு முழுக்க தெளிக்கணும். இது மூலியமா உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் இது நீக்கி ஒரு அமைதியை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. நெறைய பேருக்கு வாழ்க்கையில சொர்ண தோஷம் இருக்கும். காசு பணம் அதிகமா வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தங்கம் சேரவே சேராது. இருக்கக்கூடிய தங்கம் வந்து ஒண்ணு அடுத்தவங்கள்ட்ட இருக்கும். இல்லன்னா அடகு கடையில இருக்கும். ஆனா கையில காசு நெறைய வச்சிருப்பாங்க. அத மீட்கக்கூடிய நிலைமை வராது. அப்படியே இருந்தாலும் தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் தேடி வராது. அதுக்கு வந்து சொர்ண தோஷம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். அப்படிப்பட்ட சொர்ண தோஷம் நீங்கணும்னா, தங்கத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய இந்த ஆவாரம் பூவை இப்ப நாம சொல்லியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முறையில பொங்கல் தினத்தன்னைக்கு பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். இந்த ஆவாரம் பூ எங்க கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி நெறைய பேருக்கு வரும். நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். நெறைய பேருக்கு அதிர்ஷ்டவசமா அவங்க வீடு பக்கத்துல காலி மனைகள்ல இந்த ஆவாரம் பூ ரொம்ப இலவசமாவே கிடைக்கும். அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அத பயன்படுத்திக்கலாம். அப்படி ஒருவேளை ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷா கிடைக்கல, பக்கத்துல செடிலாம் இல்லங்கிறவங்க, நாட்டு மருந்து கடைகள்லயும், சூப்பர் மார்க்கெட்லயும் இந்த ஆவாரம் பூவ காய்ந்த நிலையில வச்சிருப்பாங்க. அதையும் பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப நீங்க வீடியோல பார்க்கறதும் நாட்டு மருந்து கடைகள்ல வாங்குன காய்ந்த ஆவாரம் பூ தான். எந்த ஆவாரம் பூவ பயன்படுத்தினாலும் ஒரே சக்தி தான். பத்தாததுக்கு ஜனவரி 15ஆம் தேதி இந்த வருஷம் நமக்கு பொங்கல் வந்து வியாழக்கிழமையில வந்திருக்கு. குரு பகவானுக்கு உகந்தது. அன்றைய தினம் தங்கம் போன்ற நிறமுடைய ஆவாரம் பூ வழிபடுறது மூலியமா இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும். காலையில 10:30 11:30 இந்த நேரத்துல இப்ப நம்ம சொல்லிக்கக்கூடிய பரிகாரங்கள் நீங்க செய்யலாம். தவற விட்டவங்க மாலை ஒரு 6, 7 மணிக்காவது வீட்டோட பூஜை அறையில ஆவாரம் பூவை வச்சு, அதுக்கப்புறம் மஞ்சள் துணியில மூட்டையா கட்டி பீரோ லாக்கர்ல வச்சுக்கோங்க. நீங்க தோரணமா கட்டினாலும் சரி, மூட்டையா கட்டி பீரோல வச்சாலும் சரி, இல்ல சொம்பு தண்ணீர தண்ணீர் பிடித்து வைத்து பூஜையை முடிச்சுட்டு அதை தீர்த்தமாக தெளித்தாலும் சரி, இந்த 3 பரிகாரங்களை செய்தாலும் இன்னும் விசேஷம். நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஒரு பொங்கல் திருநாள் அன்னைக்கு எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில பொங்கி வரும். இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய நேரமும், இதுக்கான பொருட்களும் ரொம்ப கம்மி. ஆனா இது மூலியமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. அனைவருக்கும் மகா பெரியவா சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.